சிம்மம் ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இனிமையான காலமாக மாற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்பட போகுது. இந்த தாக்கங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். தொழில், குடும்பம், நிதி நிலைமை, ஆரோக்கியம், இதில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும். இதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கலாம், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிற ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சவால்களை குறைக்க முடியும், நேர்மறையான பலன்களை அதிகரிக்க செய்ய முடியும். இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிம்மம் ராசி சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்றால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறலாம். திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாட சிம்மராசி அன்பர்கள் செஞ்சால் நன்மையை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானோட பரிபூர்ணமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எளிய முறையில் ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் இதன் மூலம் பெற முடியும். சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாகவே நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறாரு. இந்த ராசியில் மகம், பூரம், உத்திர நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் அடங்கியிருக்கு. இந்த சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே அழகாக இருப்பீங்க. உங்களோட சொல், செயல் இது எல்லாமே ரொம்பவுமே அழகாக இருக்கும். உங்களோட பேச்சிலையும் சரி, உங்களோட நடவடிக்கையிலையும் சரி ஒருவித கம்பீரம் இயல்பிலேயே காணப்படும். பார்க்கறதுக்கு சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடிய அளவுக்கு கம்பீரமாக இருக்கும். நீங்கள் பார்க்க ஒரு நல்ல உடல் பருமனாக இருக்கணும் அவசியம் இல்லை, பார்க்க ஒல்லியாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட செயல் ரொம்பவுமே கம்பீரமாக இருக்கும். ஆனால் உங்ககிட்ட இந்த முன்கோபம் ரொம்பவுமே இருக்குங்க. இந்த முன்கோபம் தான் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு பின்னடைவுமே ஏற்பட்டிருக்கும். எல்லா விஷயத்துலையுமே வேகமாக செயல்படக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை யாருக்காகவுமே மாற்றிக்கவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே முன் வச்ச கால பின் வைக்கவும் மாட்டீங்க. நீங்கள் வீரமும் நல்ல ஒரு உறுதியும் நல்ல ஒரு ஆற்றலும் அதிகம் கொண்டவங்க தான். எதுக்குமே அஞ்சாதவங்களாக இருப்பீங்க. அன்பு, பணிவு, மரியாதை இது எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா அது சிம்மராசி அன்பர்கள் உங்ககிட்ட தான். நீங்கள் உங்களோட எதிரிகளை கூட மன்னிப்பீங்க, ஆனால் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டீங்க. உங்களோட பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் பண வசதி குறைவுக்கு இல்லாத ஒரு நபராக இருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே உங்களோட சொந்த உழைப்பால் முன்னேறணும், பண வசதியை அதிகரிக்கக்கூடிய யோகம் கொண்டவங்க தான் சிம்மராசி அன்பர்கள். நீங்கள் எப்பொழுதுமே உங்ககிட்ட மிரட்டிலாம் வேலை வாங்கவே முடியாது. அன்பாக பேசி வேலை வாங்கினா ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். இந்த கோபமாக அடிமைத்தனப்படுத்தணும் இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. அரட்டி மிரட்டி உங்ககிட்ட வேலை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க உங்ககிட்ட தோற்று போயிடுவாங்க. ஆனால் அன்பாக பேசி வேலை வாங்கினா எவ்வளவு வேலையுமே சிம்மராசி அன்பர்கள் செஞ்சுருவீங்க. இப்படி நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி அதிகமாக இருக்கும். நீங்கள் வீண் சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட யாராவது தேவையில்லாமல் சண்டை அப்படின்னு வந்துட்டா அவங்கள 2ல் 1 பார்க்காம விடவும் மாட்டீங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்க செய்யக்கூடிய சிறு தவறாக இருந்தாலும் கூட அதை பெருசாக பார்க்காம அவங்கள தட்டி கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் முன்னேற வைக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பீங்க. பெற்றோர்கள் பாராட்டும்படி தான் உங்களோட ஒவ்வொரு செயல் எப்பவுமே இருக்கும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பெரும்பாலானவங்க பாருங்கள், படித்த படிப்பு இருக்கும், செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை வேற ஒன்றா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. மற்றவங்ககிட்ட கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை சரியாக சொன்ன நேரத்துக்கு திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். வேறு பக்கம் வாங்கி கூட கொடுத்துருவீங்க, ஆனால் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் இருக்காது. கோபம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்ககிட்ட மற்றவங்க இணக்கமாக பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, என்ன விஷயத்தை செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தா சுக்கிரன் 15ஆம் தேதி உங்கள் 1ஆம் வீட்டிற்கும்,
செவ்வாய் 13ஆம் தேதி உங்கள் 3ஆம் வீட்டிற்கும் மாற்றம் அடைகிறாங்க. புதன் மற்றும் சூரியன் 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் உங்கள் 2ஆம் வீட்டுக்கு வராங்க. குரு உங்கள் 11ஆம் வீட்டிலும், சனி உங்கள் 8ஆம் வீட்டிலும், ராகு 7ஆம் வீட்டிலும், கேது 1ஆம் வீட்டிலும் மாறக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த கிரகநிலை தாக்கங்கள் வந்துட்டு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்கள் வருமானத்தில் நல்ல ஒரு ஆதரவு அளிக்கும் வேலையில் சனி, ராகு, கேது சவாலான பயிற்சியை அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் தொழில், உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வேலை பளு இருக்கும். உங்கள் வார்த்தைகளையும் மற்றும் உங்கள் அகங்காரத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும். குறிப்பாக முதல் 2 வாரங்களில் சூரியனின் உங்கள் ராசியில் இருக்கிறார் இல்லையா, அந்த சமயத்தில் விரைவாக எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதீங்க. உங்கள் சக ஊழியர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் கூட தேவையில்லாமல் வாதிடம் செய்யாதீங்க. ஏன்னா அது ரெண்டுமே உங்கள் நற்பெயரை பாதிக்கும். 2வது வாரத்திலிருந்து உங்கள் 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற புதனின் பயிற்சி உங்கள் உரையாடலால் கடினமான காலங்கள்லையுமே உங்களுக்கு உதவியாய் அமையும். புதனின் பயிற்சி நன்மைகளை தொழில் ரீதியாக கொடுக்கும், உத்தியோக ரீதியாகவும் நன்மையை கொடுக்கும். நிதி ரீதியாக பார்த்தா இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் 1ஆம் வீட்டில் பிரவேசம் செய்கிறாரு. நீங்கள் சிந்திக்காமல் பணம் செலவழிக்காதீங்க. குறிப்பாக ஆடம்பர பொருட்களை உங்களோட வாழ்க்கையில் நிறைய வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அதனால் சில நிதி ரீதியாக கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தால் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகவும் 3வது அல்லது 4வது வாரத்தில் பாருங்கள், முதலீடுகள் மூலம் சில எதிர்பாராத பணம் அல்லது நிதி லாபம் ஏற்படும். உங்கள் 11ஆம் வீட்டில் குருவின் பயிற்சி வருமானத்திற்கு ரொம்பவுமே சாதகமான வகையில் அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதாரண நேரம் தாங்க இது. ஏன்னா குறிப்பாக பார்த்தா கேது உங்கள் ராசியில் இருக்கிறாரு. உங்கள் சொந்த தவறுகளால் சில தவறான புரிதல்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். யாருக்கிட்டையுமே இந்த சமயத்தில் தேவையில்லாமல் வாதாடம் செய்யாதீங்க. ஏன்னா இது உங்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் காலம். குடும்ப ரீதியாக கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். நேர்மையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருங்க. குறைவாக பேச முயற்சி செய்யுங்க. உங்கள் குழந்தைகள் தங்கள் துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு உதவியாகவும் உங்களோட தொழில் ரீதியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லன்னே சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசி அதிபதி சூரியன் முதல் 2 வாரத்தில் உங்கள் முதல் வீட்டிலேயே பயிற்சி செய்கிறாரு. உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் அகங்காரமும் ஆக்ரோஷமும் கூட மன அழுத்தத்திற்கு வழிவகுத்துடலாம். இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதாவது கோவப்படாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் நன்மையை பெற முடியும். 2ஆம் வீட்டிற்கு சென்ற பிறகு நீங்கள் கண் அல்லது தொண்டை தொற்றுகளால் பாதிப்பு அடையலாம். உங்கள் 8ஆம் வீட்டில் சனி பயிற்சி நாள்பட்ட அல்லது உள்ளார்ந்த சுகாதார பிரச்சனைகளை கொடுக்கலாம். எந்த ஒரு தொடர்ச்சியான பிரச்சனை இருந்தாலுமே அதோட தாக்கம் குறைவதற்கு நீங்கள் சனி பகவானுக்கு பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெறலாம். சின்ன சின்ன உடல் உபாதை வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உள்ளவங்க கலவையான பலன்களை அனுபவிக்கக்கூடிய யோகம். உங்களுக்கு நல்ல ஒரு வியாபார வாய்ப்பு இப்போ வந்து சேரும். உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். இருந்தாலும் அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் விரிவாக்கத்திற்காக குறிப்பிடத்தக்க முதலீடு செய்ய நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை செஞ்சால் நன்மைகளை நீங்கள் இப்போ பெறலாம். உங்கள் 7ஆம் வீட்டில் ராகுவின் பயிற்சி திடீர் அல்லது அசாதாரணமான கூட்டாண்மையை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் தற்போதைய கூட்டாளர்களுடன் சவால்களையோ சர்ச்சைகளையோ கூட இந்த ஒரு விஷயம் உருவாகிடலாம். கவனமாக இருங்க. எந்த ஒரு புதிய வியாபாரத்தையும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உறுதி செய்வதற்கு முன்னாடி கவனமாக சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா மாதத்தின் முதல் பாதியில் பயிற்சிகள் நிறைய இருக்குது. கவனக்குறைவுக்கும் மற்றும் ஆக்ரோஷமான இயல்புக்கும் காரணமாக இருக்குது. 3ஆம் வாரத்திலிருந்து புதன் உங்கள் கவனத்தை வலுப்படுத்துறதுனால உங்களோட கல்வியில் நல்ல ஒரு நேரத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சவால்களை குறைக்க முடியும். நேர்மையான நல்ல பலன்களை அதிகரிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கிறாரு. 8ஆம் வீட்டில் சனியின் தாக்கத்தை எதிர்கொள்ள சனிக்கிழமையில் ஹனுமன் சாலிசா அல்லது ஸ்ரீ ருத்ரம் பாராயணம் செய்வதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். 7ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. கூட்டாண்மைகளால் ஒரு சில பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கூட்டாண்மைகளிடம் நல்லிணக்கம் அதிகரிக்க துர்கா தேவியை பிரார்த்தனை செய்வதன் மூலம் வெள்ளிக்கிழமையில் துர்கா தேவியை பிரார்த்தனை செய்து துர்கா தேவி மந்திரங்களை ஜபிப்பதும் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கி வரக்கூடிய அமைப்பையும் பெற்றுக் கொடுக்கும். 1ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. இதன் மூலம் தேவையற்ற மனக்குழப்பம் அகங்காரம் தொடர்பான பிரச்சனை வரும்.
இந்த பிரச்சனைகளும் மனக்குழப்பமும் குறையவும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நன்மையை பெற முடியும். விநாயகரை வணங்கி வருவதன் மூலம் நன்மையை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு அருகம்பல் மாலை சாற்றி வழிபட்டால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அனைத்து வித நன்மையும் பெற்று நலமுடன் வாழ சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.